ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாசிட்டிவ் ட்ரேட் வேலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கோல்டு வாட்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கமாடிட்டி ட்ரேட் இருக்குது இல்லையா, அதனால் கோல்டு மார்னிங்லேருந்து ட்ரேடிங் வியூவில் சம் ஃபியூச்சர் அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்களே பாருங்கள். காலையில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ட்ரெண்ட் லைன் கொண்டு வந்தேன், ஸோ எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணேன், அதை என் குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நான் காலையில் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஹரிசாண்டல் இது ஹரிசாண்டலாக லைன் ஃபஸ்ட்டு லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒரு ரெசிஸ்டண்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் 2440 ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, மூணாவதாக எங்கள் கரெக்டாக 2450ங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் நல்ல அப் ட்ரெண்டில் நல்ல மூவிங் கொடுத்துருந்துச்சு. இங்கே இருக்க வால்யூமே பாருங்கள், செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவோட அந்த வால்யூம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்ததெல்லாம் சின்ன சின்ன மூவ்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதிகமாக பையர்ஸ் அங்கே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த இது ரெசிஸ்டன்ஸாகவும் 2450ஐயும் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த கேண்டில் பாருங்களேன். இப்போ இந்த கேண்டிலில் என்ன ஆயிருக்குன்னா, பையர்ஸ் இதுக்கு பிஃபோர் இருந்த கேண்டிலில் பையர்ஸை விட செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஏதாவது இந்த கேண்டில் இருங்க, ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஹேமர் இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் அது என்ன ஆயிருக்குன்னா, இங்கே ஒரு பையர்ஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாடியோட ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு பாருங்க மேலே, அதாவது பிஃபோர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ட்ராப் ஆகி, ஸோ அந்த இடத்துல தான் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அந்த ஹேமர் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது அவ்வளோ நம்ம பயப்படணும், சரி மார்க்கெட் இறங்க போகுது நம்ம இங்கேயே செல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இடத்துல கால் எதுவுமே போடலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு இன்வெர்டர் ஹேமர், ஒன்று புல்லிஷாகவும் ஒன்று பியரிஷாகவும் ஆட் ஆகிருக்கு. ஆனால் புல்லிஷ் ஆனதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிக் கேண்டில் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் செல்லர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹரிசாண்டல் இருக்கட்டும், சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மூணையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அதாவது இந்த மூணையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேங்க. சரி ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹரிசாண்டல் எடுத்து தரலாம், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பார்க்குறக்கு. ஓகேங்களா, நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போது அதே நம்ம என்ன எடுக்கணும், சப்போர்ட் எடுக்கணும். ஸோ சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. இங்கேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட்
இதை ஃபால் பண்ணால், அதாவது இதை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது என்னன்னு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு புல்லிஷ் ஆகிருக்குங்க ஃபஸ்ட்டு. அது என்னென்னா புல்லிஷ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஒரு மூமெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது பிரேக் அவுட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுவுமே அது காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்யூமுலேட் நடந்திருக்குது இந்த இடத்துல. சின்னதாக ஒரு அக்யூமுலேட் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பையர்ஸ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணிட்டு என்ன ஆயிருக்குன்னா டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து உடச்சி மார்க்கெட் அதுக்கப்புறம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் கால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி அது என்னன்னா நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து அப்டேட் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டோட ஓவர்வியூவோட குரூப்புங்க. இதில் வந்து காலையிலேயே மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் நடக்கும்போது பார்த்தீங்களா, நான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கால் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும். ஸோ அதே மாதிரி எந்த இடத்த ரீச் பண்ணும் அப்படின்னா 2407 ரூபா அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். ஸோ 2410ங்கிறது ஆஸ் யூஷுவல் அந்த இடத்த ரீச் ஆக போகுதுங்கிறது வந்து முன்னாடியே ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். எதனால அப்படின்னா, இப்போது இங்கே வந்து என்ன ஆகிருக்கு, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அந்த மார்க்கெட் கீழே நடந்திருக்கு. ஸோ நான் இங்கேருந்தே வந்து நான் கால் புக் பண்ணியிருந்தேன். இந்த கால் புக் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அக்யூமுலேட் ஆகும்போதே வந்து கொஞ்சம் ஷேர்னு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அக்யூமுலேட்டில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கால் வந்து ப்ரிடிக்ஷன் போட்டேன். இது பிரேக் பண்ணுது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து மார்க்கெட் 5 o'clock மேலே நல்லா வந்து ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு. அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணமோ ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு நல்லாவே போயிருந்துச்சு. இங்கே பாருங்கள், காலையில் போட்ட காலுக்கு அங்கே வந்து அச்சீவ் டார்கெட்டு வித் அச்சீவ் டார்கெட்னா 2407 ரூபா நம்ம எக்ஸாக்ட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி வந்து இந்த ட்ரேடை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து பயப்படணுங்கிறது இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ட்ரேடை வந்து எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, அந்த ஒரு ட்ரேடை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா ப்ரிடிக்ஷன் பண்ணி, ஸோ அதில் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறாங்களா, இல்லை ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறாங்களா, இல்லை ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கிறாங்களா மார்க்கெட்டு அப்படிங்கிறத நம்ம பையர் செல்லர்ஸ் வச்சு முடிவு பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல முடிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஸோ அதில் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டிக்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எதை பார்த்தா தெரியும், எப்போதுமே வந்து சார்ட்டு தான். நம்ம வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சார்ட்டில் வந்து என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறோமோ ஸோ அதை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓன் ட்ரேடுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ப்ரீவியஸ் அப்டேட் என்ன இருக்கோ ஸோ அதை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸ், இல்லை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை எஸ்ஐபி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில் கேளுங்க. அந்த டீட்டெயிலுக்கு உண்டானதை நம்ம ஷேர் பண்ணி அதுக்கு என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் வியூவிலேருந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதை வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட் எஸ்சிபிஐ ரெஜிஸ்டர். ஸோ வந்து நாங்கள் ஒரு 5 years வந்து இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எப்போதுமே சரி, ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த பிரின்சிபல் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த ப்ரொடக்டிவிட்டியோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த ஒரு கால் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். என்றைக்குமே வந்து டிஸ்க்ரீஸ் ஆகாது. சப்போஸ் மார்க்கெட் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, ஸோ அதையும் வந்து பிரேக் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்.
அது நீங்கள் வந்து நம்மளோட ப்ரீமியம் சேனலும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்ட்ராடே பொசிஷனல் கால் எல்லாமே கொடுக்குறோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஆப்ஷன் செயினை வச்சு ஸோ லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ப்ரெடிக்ஷன் பண்ணி அது மூலிமா வர பேங்க் நிஃப்டி கால்ஸ் இருக்குல்ல, பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சம் எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எக்ஸாக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து அந்த இதை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். குட்.